ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் நியர்பை இருந்த மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ் தாங்க இது எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பையன்கிட்ட வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். மிளகா பஜ்ஜி எங்களுக்கு, வாழைக்காய் பஜ்ஜி எங்கள் குட்டி சனுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் குட்டி சன் நான் இதை கட் பண்ணுற வரைக்கும் அம்மா நான் கட் பண்ணட்டுமாம்மா, நான் உங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அலப்பறையை கொடுத்துட்டு இருந்தார். நான் சொன்னேன், இல்லைப்பா கையில் கட்ட இடம் பார்த்தாங்கோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக உட்கார வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் அமைதியாக உட்கார்ந்தார். நான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் ஆச்சு அதெல்லாம் அவனுக்கிட்ட சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காட்டுங்களேன் நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தான். பக்கத்தில் ராதராத்தாங்க கத்தி கண்ணில் கிண்ட்லையோ எங்கன்னா பற்ற போது தூரம் போடா அப்படின்னாலும் அவன் போல. ஸோ அப்படியே பத்திரமா வச்சுட்டு கத்தி எடுத்து ஓரமாக அவங்ககிட்டேருந்து நான் தூரமாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது வாழைக்காவையும் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காவை பீல் பண்ணி எடுத்துகிட்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் என் பையன் இந்த வாழைக்காவை கட் பண்ணுறதுக்குள்ளே 1000 கொஷின் கேட்டுட்டான். இது என்னோடய ஸ்லைசர். இந்த ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் தரேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மாவில் நான் பெருசாக எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஒரு நார்மல் பஜ்ஜி மிக்ஸ் மாவு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கன்சிஸ்டன்சியை நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் ஆயில் அதிகமாக இழுக்காது. நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பஜ்ஜியை சேர்த்துட்டா கூட அந்த தண்ணி எண்ணெயை பயங்கரமாக உறிஞ்சிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் இந்த பஜ்ஜி மாவுக்கு. இல்லைனா எண்ணெய் மொத்தமாக குடிச்சிரும் பஜ்ஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வறுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கடாயில் சுட எண்ணெய் ரெடி பண்ணணும். ஸோ நான் எனக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, என் கடாயில் எண்ணெய் சூடாகி ரெடி ஆனோன்னு ஒரு பஜ்ஜி டிப் பண்ணியிருந்ததை எடுத்து போட்டு அது பொரியிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் சன் கொஞ்ச நேரத்தில் அம்மா எனக்குமான்னா சரி அடுத்தது மிளகா பஜ்ஜி போட வேணாம்னு சொல்லி ஒரு 2-3 வாழைக்காய் பஜ்ஜி போட்டு அவருக்கு கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ஸோ விளக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. அதோட என்னோட ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஓகே, டாட்டா ஃபார் எவ்ரி ஒன்.